Good evening students. இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா அபவுட் தி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி வந்து இதில் நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்படுது. ஸோ இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்ஸ் ஏர்ன் ஒன்லி 1% ஆஃப் தியர் ரெவன்யூ த்ரூ டேக்ஸஸ். அதாச்சும் பஞ்சாயத்து வந்து அவங்களுடைய மொத்த வருவாயில் வந்து வெறும் 1% தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விதிக்கக்கூடிய அந்த வரியிலேருந்து பெறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில மீதி வரக்கூடிய பணம் எல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ தான் வந்து இவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொந்தமாக வரியிலேருந்து வர்றது ஒரே பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்தா இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கான பொசிஷன்ஸ் வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 73வது சட்ட திருத்தம் 1992 வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து இட் கம்ஸ் அண்டர் தி பார்ட் 9 அண்ட் தென் 11th ஷெடியூலில் வந்து இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இதில் வந்து 29 அதிகாரங்கள் 29 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கான ஆர்டிக்கல் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 243 243P வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கான ஆர்டிகல்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு டிபிஎஸ்பியில் அண்டர் ஆர்டிக்கல் 40 காந்தியன் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தோன்னா பஞ்சாயத்ஸை யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட்டாக டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாச்சும் ஒரு தன்னாட்சி பெற்ற அரசு அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அமைப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியன் தாட்ஸில் டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது என்ன தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னாட்சி பெற்ற அரசமைப்புகள். அதாச்சும் வெளியிலேருந்து அவங்களுடைய தேவைகளுக்கு வேறு யாரையும் நம்பி இருக்காமல் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் வந்து இந்த யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பாக தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 40 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பார்ப்போம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. பர்டிகுலர்லி இந்த குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த லோக்கல் பாடிஸ் அப்படில வந்து இது வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எந்த ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இந்த மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய இஷ்யூஸ் என்ன, ப்ராப்ளம்ஸ் ஆர் இஷ்யூஸ் என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ், வே ஃபார்வர்டு, இதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெயின்ஸ் ஆன்சரில் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ அதே மாதிரி இந்த கேள்விக்கு ப்ராப்ளம்ஸ் வித் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்தே நம்ம பார்ப்போம். சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஆன்சர் எழுதுகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் கிராஜுவலி டிக்ரீஸ் ஆன் டு லெஸர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து எழுதிட்டே வரணும். ஸோ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ரொம்ப முக்கியமாக பிரச்சனை இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 Fs. சரிங்களா? இது வந்து ஒரு 3 நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. 3 Fs என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 F என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷனரிஸ் அண்ட் தென் ஃபினான்சஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா அதிகாரங்கள். சரிங்களா? ஸோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சில ஃபங்க்ஷன்ஸை பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு டெலிகேட் பண்ணணும், டெலிகேட்னால் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது ஃபங்க்ஷனரிஸ்னால் வந்து பார்த்தோன்னா வேலையாட்கள், சில பர்சனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வேலை செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அதுவுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நிர்ணயிக்கக்கூடிய நபர்களை தான் வந்து பார்த்தோன்னா இவங்க பணிகளை அமர்த்தியிருக்காங்க. மூணாவது ஃபினான்சஸ், அதாச்சும் நிதி. சரிங்களா? அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள், இந்த 73rd அமெண்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் 29 அதிகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில டிவால்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருந்த அந்த பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 29 சப்ஜெக்ட்ஸ் 29 அதிகாரங்களை பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த அதிகாரங்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் தி நேரங்களில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்த அதிகாரங்களை கொடுக்க மாட்டாங்க. அதனாலே வந்து பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கு என்ன அதிகாரம் சொல்லிட்டு தெரியாமலே வந்து நிறைய மாநிலங்களில் இருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தோன்னா இந்த பஞ்சாயத் டெவல்யூஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. இந்த பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸ் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கப்பட வேண்டியது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜ் தேசிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 12 அதிகாரங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லா மாநிலங்களிலும் நம்ம ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா 12 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து 29 சப்ஜெக்ட்ஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்கப்படலை. சரிங்களா? இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்களுக்கு சரியான அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டுது. சரிங்களா? இதான் வந்து முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனரிஸ். சில ஃபங்க்ஷனரிஸ் அப்படின்னு நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள், சில எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்துக்கும் இந்த பணியாட்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்
இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் டிபெண்ட் அப்பான் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். எல்லாம் மாநில அரசாங்கத்தை நம்பி தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து வேலையாட்கள் அப்பாயிண்ட் பண்ணாதான் உண்டே தவிர்த்து இவங்களாம் வந்து ரெக்ரூட் பண்ண முடியாது. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ இல்லாட்டி யூபிஎஸ்சியோ வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தேவையான ஆட்களை அவங்களே ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் தான் வந்து பார்த்தோன்னா இங்கே வேலைக்கு வராங்க. ஸோ நிறைய மாநிலங்களில் வந்து பார்த்தோன்னா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்காமலே இருக்குது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் செயல்பட முடியலை. சரிங்களா? இதை தான் வந்து நீத்தி ஆயோகம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. என்ன பண்ணிட்டுன்னா அரௌண்ட் 1 lakh பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் லேக்கிங் இன் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ். அதாச்சும் வந்து ஒரு கட்டிடமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் வந்து செயல்பட்டுருக்கு. சரிங்களா? ஒரு கட்டிடம் கூட இருக்காது, அதில் வேலையாட்கள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து இருக்குது. மூணாவது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு. சரிங்களா? நிதி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் வந்துருந்துச்சு. சொல்லலாம் ஆப்சன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் பவர்ஸ் டு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி விதிக்கும் அதிகாரம் கொடுக்கப்படலை. சரிங்களா? ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனுக்கு நிறைய டாக்ஸேஷன் பவர்ஸ் இருந்துச்சு. லைக் ஆக்ட்ராய் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ட்ராய் டேக்ஸ்னால் தமிழில் நுழைவு வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சரிங்களா, சொத்து வரி, அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ், தொழில் வரி, சரிங்களா, இந்த மாதிரி நிறைய வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய அந்த வரி பணம் வந்து வரமாட்டேங்குது. சரிங்களா? ஸோ அதனால் அவங்களுடைய நிதி தேவைக்கு யாரை தான் நம்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அலோகேஷனுக்கு நம்பி தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க கொடுத்தா உண்டே தவிர்த்து இவங்களுக்காக சொந்தமாக அந்த டாக்ஸேஷன் பவர்ஸ்க்கான அந்த அதிகாரம் இல்லாமல் போச்சு. சரிங்களா? ஸோ இதை தான் இந்த ஆர்டிக்கல்லையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பாருங்கள், பஞ்சாயத்து ஏர்ன் ஒன்லி 1% ஆஃப் தியர் ரெவன்யூ த்ரூ த டாக்ஸஸ். வெறும் ஒரே 1% ரெவன்யூ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸஸ் மூலமே தவிர்த்து மோஸ்ட் ஆஃப் தி இன்கம் கம்ஸ் ஃப்ரம் த சென்டர் அண்ட் ஸ்டேட் அஸ் அ கிராண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஃபண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கான பிரச்சனை. நாலாவது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அன்வயபிள் பாப்புலேஷன் ஆஃப் தி கிராம் சபாஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை நம்ம ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷனரிஸ் அண்ட் ஃபினான்சஸ். ஸோ நீங்கள் ஆன்சர் எழுதுகிறப்ப இந்த மாதிரி ஆர்டரில் தான் வந்து போனால் நல்லாயிருக்கும். அண்ட் தென் நாலாவது வந்து அன்வயபிள் பாப்புலேஷன் ஆஃப் தி கிராம சபாஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டைம்ஸில் இந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சபைகள் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 20,000 மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் உட்காந்து இந்த 20,000 மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபையில் கூடி அவங்க எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் அன் அன்வயபிள்னா சாத்தியம் இல்லை. சரிங்களா? ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராம சபைகள் வந்து இட் இஸ் பிகமிங் அன்வயபிள் டியூ டு இந்த ஓவர் ஃப்ளோயிங் பாப்புலேஷனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால செயல்பட முடியலை. அஞ்சாவது பாயிண்ட் வந்து parastatal agencies downgrade the பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். parastatal agencies அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, ஒரு கிராமமோ இல்லாட்டி நகரமோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லோக்கல் பாடிஸை தவிர்த்து நிறைய அமைப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா? லைக் என்ஜிஓ இருக்கும், சிவில் சொசைட்டிஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறமா குடியிருப்போர் சங்கம், சரிங்களா, அதுக்கப்புறம் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க, ட்வாட் இருப்பாங்க, சரிங்களா, அதுக்கப்புறம் டிஎன்இபி இருப்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து இருக்கும். இதெல்லாமே தே ஆர் கால்டு பை த நேம் பேராஸ்டேட்டல் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இத்தனை அமைப்புகள் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய வேலையை வந்து பறிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸை பறிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால இவங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் தனித்தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இம்பார்ட்டன்ஸை ரொம்ப ரொம்ப குறைக்குது. சரிங்களா? ஸோ அதான் வந்து அஞ்சாவது பாயிண்ட். டாமினன்ஸ் ஆஃப் பியூரோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல். சரிங்களா? ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு மாவட்ட அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அன் எஜுகேட்டட் ஃபெல்லோ. சரிங்களா? ஸோ வந்து அவங்க ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ட் ஐஏஎஸோ வந்து வராங்க. அப்படி வர்றவங்க வந்து என்னென்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம பஞ்சாயத்தில் மக்கள் போடுகின்ற அந்த பிளான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதை மதிக்க மாட்டுறாங்க. சரிங்களா? ஸோ சாதாரண மக்கள் தானே இந்த பிளான்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த திட்டங்களுக்கு மதிப்பளிக்காமல் இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த கிராம பஞ்சாயத்து பிளான்ஸ் இட் மேக்ஸ் எ ஃபியூட்டைல் எக்ஸசைஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயனற்று போய்விடுது. சரிங்களா? ஸோ அதான் வந்து இந்த ஆறாவது பாயிண்ட். ஏழாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி கேண்டிடேட்ஸ் அண்டர்மைன் த உமன்ஸ் ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் நிறையா இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரிசர்வ்டு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிசர்வ்டு சீட்ஸில் பெண்கள் மட்டும் தான் நிற்கிறாங்க. சரியா? ஆனால் ஒன்ஸ் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தந்தையோ ஃபாதரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா முடிவுகளும் எடுக்கிறாங்களே தவிர்த்து இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி கேண்டிடேட்ஸாக தான் வந்து இருக்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா we are calling by the name ப்ராக்ஸி கேண்டிடேட்ஸ். சரிங்களா? இது வந்து முக்கியமாக வந்து இன் உமன் சீட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறையா நடக்குது. சரிங்களா? ஸோ பெண்கள் வந்து அந்த பதவிக்கு வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி முடிவெடுக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் தான் வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது.
எட்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்களில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபெயிலிங். சரிலாம் நிறைய இதை பார்த்தீங்கன்னா நிறைய அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. என்ன அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க? இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், அதுக்கப்புறம் ரெகுலராக எலெக்ஷன் நடத்துறது, லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. சரினா அதுவுமே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸுடைய ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி வே ஃபார்வர்டு வந்து அட்ரஸ் பண்ணணும். சரிலாம் என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாமே வந்து இங்கே கோட் பண்ணணும். நம்மளுடைய சொந்த கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் த லாஸ்ட் ஆஃப் தி ஆன்சர் தான் வந்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு கமிட்டிஸில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் சரிலாம் நிதி ஆணையம் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 5% ஸ்பெஷல் விண்டோ அசிஸ்டன்ஸ் டு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் இன் சென்ட்ரல் பட்ஜெட். சரியா ஸோ சென்ட்ரல் பட்ஜெட் வந்து போடுறாங்க அப்படின்னா சரியா ஸோ சென்ட்ரல் பட்ஜெட் வந்து இப்போ ஒரு 100 கோடி அப்படின்னா அந்த 100 கோடியில் 5 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் வந்து 5%. சரியா ஸோ மொத்த சென்ட்ரல் பட்ஜெட்டில் 5% வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக ஒதுக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா ரெண்டாவது பஞ்சி கமிஷன் 2005 இவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கான அந்த வரி விதிக்கும் அதிகாரத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா நான் சொல்லியிருந்தேன்ல அவங்க வந்து தேர் டாக்ஸேஷன் பவர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த பஞ்சி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். அதே மாதிரி செகண்ட் ஏஆர்சி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபங்க்ஷனரிஸ் சரியா வேலையாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நியமிச்சா தான் உண்டுன்னு இருக்கேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஏஆர்சி இட் ரெக்கமெண்டட் கிரியேட்டிங் ஏ டெடிகேட்டட் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் சர்வீஸ். சரிங்களா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் சர்வீஸ் மாவட்ட பஞ்சாயத் பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து உருவாக்குறாங்களோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி அதன் மூலயமா ரெக்ரூட்மெண்ட் பண்ணி இதற்கான வேலையாட்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரையாக இருக்குது செகண்ட் ஏஆர்சியோடைய பரிந்துரை. அண்ட் தென் நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி மேப்பிங். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நான் சொல்லியிருந்தேன் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சரிங்களா ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி மேப்பிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டி மேப்பிங்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் இன்வால்வ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால இந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை அவங்களுக்கு தான் வந்து அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சிருக்கக்கூடாது. அந்த ஃபங்க்ஷன் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டி மேப்பிங்கில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பாக இவங்களுக்கு அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் இப்போ ரோடு லைக் தெருக்களில் வந்து ரோடு போடுறது வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸால் சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்னா அந்த பணியை பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வழங்கியிருக்கணும். அந்த பணியை ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் இப்போ தண்ணி கனெக்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டி மேப்பிங்கில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட் மஸ்ட் பி டெலிகேட்டட் டு த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா அதுக்கு பேர் வந்து ஆக்டிவிட்டி மேப்பிங் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா அண்ட் தென் அஞ்சாவது ப்ராப்பர் பொலிட்டிக்கல் ட்ரைனிங் டு த உமன் கேண்டிடேட்ஸ். சரியா நான் சொல்லியிருந்தேன் இந்த ப்ராக்ஸி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பெண் தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும். நீங்கள் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குது இந்த அதிகாரத்தை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் கிராம சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் பிகமிங் அன்வயபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதனால் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வார்டு சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கணும். வார்டு சபாஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு கிராம சபாவே வந்து பார்த்தீங்கன்னா வார்டாக பிரிச்சுருவாங்க. இது ஒவ்வொரு வார்டுக்கும் தனித்தனியாக வந்து சபாஸ் நடக்கும். சரிங்களா ஸோ அதான் வந்து வார்டு சபா. சரிங்களா ஸோ ஒரு 20,000 பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டப் பண்ணணும். சரிங்களா ஸோ ஸ்ப்ளிட்டப் பண்ணி ஒரு 1000 பாப்புலேஷனாக பிரிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்டு சபாவாக இருக்கும். சரிங்களா ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்டு சபாஸ். சரிங்களா அந்த மாதிரி உருவாக்குனீங்க அப்படின்னா கிராம சபாஸால் சிறப்பாக செயல்பட முடியும். ஸோ இதான் வந்து வே ஃபார்வர்டாக கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கடைசி கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் அஸ் யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். சரிங்களா ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்மினன்ட் அப்படின்னா ரொம்ப இன்றியமையாதது ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் டு அட்ரஸ் அ லோக்கல் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா ஸோ ஒரு உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் ரொம்ப வலுவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஸ்கீம்ஸ் லைக் இப்போ நிறைய ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லைக் ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அப்படிங்கிற ஸ்கீம் 2022 to 26. சரிங்களா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸை எஃபிஷியண்ட்டாக மாற்றி இந்த
அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜிஸ்ன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் உதவும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரைட் அண்ட் ஆன்சர் ஃபார் த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இட்ஸ் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலிஸ்டிக்காக பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது